ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பாத்ரூம் டோருக்கு கீழே அடிக்கிறது எப்படி என்பது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு கீழே வச்சு மார்க் பண்ணிக்கணும். அது அந்த பக்கட்டும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதுலேருந்து ஒரு கீழே வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த கீழேருந்து இது உள்கூடு என்ன அளவுன்னு பார்க்கணும். 48 இன்ச்சு இருக்குது. 48 இன்ச்சு இருக்குது. வந்து இந்த ஃபஸ்ட்டு கீழேருந்து 2 அடி 2 அடி மார்க் பண்ணால் சென்ட்ரு கீழே வரும். பாத்ரூம் டோர் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து 3 கீழே வச்சா போதும். கீழடியில் அடிக்கிறதுக்காண்டி இப்போ வந்து கட்டு எடுத்துக்குவோம், ஒரு கட்டு எடுத்துக்குவோம். இதில் வந்து இந்த கீழுக்கு மையமாக எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் ஒரு கீழுக்கணம் 3 mm இருக்கும். அது 3 mm எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு 2 சைடும் கட்டிக்கணும். இதுமாரி வீடியோவில் உள்ள மாதிரி பாருங்கள். இந்த வறுவு கட்டும்போது டேப்பரு அங்கிட்டு இருக்குது. அதனால் இந்த பக்கத்து இந்த 4 இன்ச்சு ஃபஸ்ட்டு எடுத்த கட்டு கட்டணும். இங்கிட்ட வந்து டேப்பர் உள்ள பக்கத்து அந்த கீழோட கணம், அதாவது 3 mm அதை வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வாங்க மார்க் பண்ணியாச்சு. இப்போ கீழே அடியில் அடிப்போம். பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், எப்படி நான் அடிக்கிறேன்ட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துங்க. வெட்டும்போது நீங்கள் வந்து அந்த மார்க் பண்ணிங்கல்ல வறுகட்டையாச்சு, அதுக்கு கீழே போயிடக்கூடாது. கீழே போயிடுச்சுனாக்கா நீங்கள் உளி விட்டு அது அப்படியே தெரியும். நான் அந்த கீழே அடிச்சிருக்கேன் பாருங்கள், அதுமாரி அடிக்கணும். எல்லாத்தையும் அடிச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் அடித்தாச்சு. இப்போ கழட்டி திருப்பி போட்டுக்குவோம். பாருங்கள் நான் எப்படி கொத்துறேன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை அடிக்கணும். ஒரு பக்கத்து போட்டிருக்கேன் பாருங்க. அந்த வறுவை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுக்கணும். பாதி இந்த பக்கத்து நிப்பாட்டிட்டு அடுத்த பாதி அங்கிட்டு திருப்பி போட்டு அடிக்கணும். இதுமாரி எல்லாத்தையும் அடிச்சுக்குவோம். பற்ற கட்டையை நல்லா படிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடித்தாச்சு. இப்போ இந்த பக்கத்து திருப்பி போட்டு சுத்தம் பண்ணுவோம். நம்ம அடித்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த 4 இன்ச்சு ஒரு சைடு ஒரு பக்கத்து 3 mm இருந்தோம்ல, அதுக்கு சேமாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கீழே வைக்கும்போது அந்த டேப்பர் உள்ள பக்கத்தை வந்து மட்டமாக இருக்கணும். இந்த பக்கத்தை வந்து அரைக்கா வந்து உள்ளடங்கி இருக்கும் கீழே. எல்லா கிளியும் வெட்டி எடுத்துக்குவோம். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இதுமாரி தடவை பார்த்துங்க, மேடு பள்ளமாக இருக்குன்னு. கை வச்சு பார்த்தாலும் சரி, மேடாக இருந்தாக்கா அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். கீழடியில் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கீழே வந்து முறுக்குவோம். இந்த கீழே எப்படி முறுக்கணுனாக்கா இதில் வந்து பேர் எழுதியிருக்கும். ஆன்டிக் கீழில் வந்து நேம் பிராண்ட் எழுதியிருக்கும். அதை வந்து இதில் வைக்கணும். அதாவது நீங்கள் வந்து எஸ்எஸ் கீழ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கட்டிங் இருக்கும். ஒரு சைடு மட்டும்தான் கட்டிங் இருக்கும். இதில் வந்து 2 சைடுமே கட்டிங் இருக்கும். ஒரு சைடில் கட்டிங் தான், இன்னொரு சைடில் திருப்பி போட்டோம்னா அந்த சைடில் கட்டிங் இருக்கும். அதனால் இதில் வந்து எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஒரே சேமாக இருக்கணுங்கிறதாண்டி இந்த எழுத்து உள்ள பக்கத்து வச்சு மட்டமாக வச்சு இதை முறுக்கிக்கிறோம். இப்போ வாங்க இதை ஃபுல்லாக முறுக்கிடுவோம். இந்த வீடியோ கீழ் வருவியை அடிக்க தெரியாதவங்களுக்கு தான், தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் டோர் ஃபிட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். பாய் பாய்.